Wishing you a joyful, healthy and successful 2026 filled with love and new beginnings. A happy new year 2020 soon. நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலன் தந்து தேவைகளை சந்தித்து இந்த புதிய மனமர்ச்சி நாளின் காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைகளுக்காய் ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவெளிக்காய் துதிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து ஜீவன் சுகபல தந்தி தேவைகளை அற்புதமாய் சந்தித்தீரே, கூட இருந்தீரே, விடுவித்தீரே. அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில நன்றி சொல்ல முடியாது, இந்த வார்த்தை கேட்க முடியாது நாங்கள் வந்திருக்கிறோம். உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவி கத்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு நேரம் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 27 verse 26. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ என் கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். வேதத்துல சொல்லப்பட்ட, எழுதப்பட்ட, நடந்த ஒரு சம்பவம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கும் இது பொருந்ததாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஈசாக்கு முது வயதினானபடினால தன்னுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படி அவன் திட்டமிட்டு தன்னுடைய மகனை பார்த்தவன் சொல்லுகிறான், எனக்கு பிரியமானதை நீ கொண்டு வந்து கொடு என்று சொல்லி நான் புசித்து உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லி அவன் இவ்விதமாய் தன்னுடைய பிள்ளைக்கு அவன் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அவனுடைய மகன் போய் அந்த காரியங்களை அவனுக்கு விருப்பமானதை செய்து கொண்டு வந்து கொடுக்கிறான். பிறகு ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 26ஆம் வசனத்துல அதோடு அவன் நின்று விடாதபடி அப்பொழுது அவன் தன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த நாட்களிலே அவருக்கு பிரியமான எத்தனையோ காரியங்களை செய்து வருகிறோம். அவர் விரும்புகிற, வாஞ்சிக்கிற, அவர் எதிர்பார்க்கிற அல்லது நம்மால செய்யக்கூடிய எத்தனையோ காரியங்கள், ஊழியங்கள், பலவிதமான காணிக்கைகளை நாம் கொடுத்தாலும் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தில் அதிகமாய் பிரியப்படுகிறார். நாம் அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய முடியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முந்தின காரியங்களை வாசிக்கும் போது ஈசாக்கு அப்படியாய் மகனை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் எனக்கு பிரியமானதை வேட்டையாடி கொண்டு வா, நான் புசித்து பிறகு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி இங்கே வாசிக்கும் போது அவன் புசித்த பிறகு உடனே அவன் ஆஸ்வதிக்கவில்லை. அவன் தன் மகனை பார்த்து சொல்லுகிறான், நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்கிற நாம் தியாகங்களை செய்கிறோம், பாடுகளை பாடுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவங்கள், பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் ஆண்டவருக்காக நாம் அப்படியாய் செய்கிறோம். காணிக்கைகளை செலுத்துகிறோம், ஊழியங்களை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இன்னொரு பிரதான காரியங்கள், அதோட கூட ஒன்றை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்தில் நெருங்கி வரும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரை முத்தம் செய்யும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை முத்தம் செய்யும் என்பது அவருடைய பாதத்தில் நாம் அப்படியே அவருடைய பாதத்தை வணங்கி அவரை தழுவது, அவரை ஆராதிப்பது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காக எத்தனையோ பிரயாசங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், வேதனை, பாடுகள், உபத்திரவங்களை சகித்துக் கொள்ளுகிற, தாங்கிக் கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னொரு காரியத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அது என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், அவர் அருகிலே நாம் கடந்து வரும்படியாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம அருகில எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டை சொல்லும் போது நெருங்கி நிற்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். நம்ம சுற்றிலும் பல காரியங்கள் நெருங்கி இருக்கிறது, அல்லது பல காரியங்களிடத்துல நம்ம நெருக்கமாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனிடத்துல நாம் கடந்து வந்து அருகில வந்து அவரை முத்தம் செய்கிறவர்களாய், அவரை ஆராதிக்கிறவர்களாய், அவரை நேசிக்கிறவர்களாய், அவரை தொழுது கொள்கிறவர்களாய், அவரை உயர்த்துவர்களாய் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் நமக்கு சொன்ன அல்லது சொல்லுகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க நம்ம பார்க்கும்போது ஒரு 4 விதமான ஆசீர்வாதங்களை ஈசாக்கு யாக்கோபுக்கு அங்க கொடுக்கிறது நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 4 ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களிலேயும் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை தர வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 27 verse 28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் உனக்கு வானத்து பனியையும் கொடுத்து பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் என்ன பண்ணுவாங்க? தந்தருளுவாராக. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இயற்கை உனக்கு அனுகூலமாய் காணப்படும், இந்த பூமியினுடைய பலனால நீ திருப்தி ஆவாய் என்று சொல்லி அவர் அங்கே ஆசீர்வதிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை உண்மையாய் முத்தம் செய்கிற வேளையில, ஆண்டவரை நம்ம ஆண்டவரிடத்துல மிக நெருங்கி வருகிற வேளையில, அதுக்கு முன்பதாக அவன் தன் தகப்பனுக்கு பிரியமானதை சமைத்து கொடுத்தான். அவன் தகப்பன் அதை மனதார அவன் உண்டு அவன் ஆஸ்வதிக்கிறதுக்கு வருகிற போது இன்னொரு காரியத்தை அவனிடத்தில் எதிர்பார்த்தான். இந்த நாட்களில ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆண்டவரை சேவிக்கிற, ஆண்டவருக்காய் பாடுபடுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியங்கள், உன்னுடைய காரியங்கள் எனக்கு பிரியமா இருக்கிறது, இன்னும் நீ கிட்டி நெருங்கி வர வேண்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஆண்டவரை முத்தம் செய்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் இந்த பூமியின் ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமியில நம்ம பிறந்து வாழ்ந்து ஆண்டவர் இந்த பூமியில ஜீவிக்க தேவன் நமக்கு தொடர்ந்து உதவி செய்யவும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த பூமியில ஒருவேளை நாம் ஒன்றுமில்லாதவர்களாய் காணப்பட்டாலும் அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதா இருக்கிறது. அவன் சொல்லும் போது, கோலும் தடியுமாய் இந்த ஆற்றை கடந்து போனேன். அவன் தன் தகப்பனை வீட்டை விட்டு கடந்து போகும்போது அந்த பின் நாட்கள் நடந்த சம்பவங்கள் அவன் ஒன்றுமே கொண்டு போக முடியவில்லை. தகப்பனுடைய சொத்துக்களையோ தன்னுடைய சொத்துக்களையோ கூட அவன் கொண்டு போக முடியாத நிலைமையில ஆண்டவரை நம்பி அவன் கடந்து போனான். ஆனால் வரும்போது அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்க விதமாய் ஆண்டவர் அவனை பலுகி பெருக பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பலுகி பெருக பண்றதுக்கான முதல் காரியம் என்ன என்று நம்ம வாசிக்கும் போது, அவரிடத்துல நெருங்கி வந்து அவரை முத்தம் செய்கிறவர்களாய் நம்ம காணப்படும் போது, முதலாவது அவர் இந்த பூமிக்குரிய நன்மைகளினால பூமி நமக்கு அனுகூலமா இருக்கும்படியாய் நம்முடைய செய்கிற செயல்கள்ல, விதைக்கிற காரியங்கள்ல, நம்முடைய முயற்சிகள்ல, பிரயாசங்கள்ல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 33 verse 28.
இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இஸ்ரவேல் அப்படின்னா யாக்கோபு சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் இருக்கிறார். பூமியின் ஆசீர்வாதங்கள், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்லது இயற்கை நமக்கு அனுகூலமாய் இந்த பூமியில காணப்படும். ஆண்டவரை சேவித்து ஆண்டவரத்தில் அருகில வந்து அவரை முத்தம் செய்கிற ஜனங்களை ஆண்டவர் இப்படிப்பட்ட பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய காரியங்களை நாம் நேர்த்தியாய் செய்யும் போது இந்த ஆசீர்வாதங்கள் தாமதமானாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு ஆசீர்வாதங்கள் 2, 3, 4 ஆசீர்வாதங்களை ஒரே வசனத்துல அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 27 verse 29, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு போதும். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். இது ஆண்டவர் புறஜாதியார் மத்தியில நம்மை உயர்த்தி வைக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஜனங்கள் உன்னை என்ன பண்ணுவாங்க? people, let people serve you அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. ஜனங்கள் நமக்கு உதவி செய்கிற விதத்துல, நமக்கு ஒத்தாசையாய் அனுகூலமாய் காணப்படுகிற விதத்துல ஆண்டவர் நிச்சயமாய் அந்த விதத்துல நம்மை உயர்த்தி வைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமியிலே ஆண்டவருக்காய் நம்ம உதவி செய்யும் போது வேதத்துல சொல்லுகிறது, ஒருவருக்கொரு உதவி செய்து, ஒருவரை ஒரு சிநேகித்து, ஒருவர் பேர் ஒரு பட்சமா இருந்து ஒருவருடைய குறைகளை நிறைவாக்குங்கள் சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவருக்கு சேவை செய்வர்களாய் காணப்படும் போது நிச்சயமாய் ஜனங்கள் நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமைகளில் நம்மை கொண்டு வந்து விடுவார். நம்ம ஒருவேளை யாரும் இல்லாத சூழ்நிலை நம்ம காணப்பட்டாலும் நமக்கு உதவக்கூடிய ஆட்களையும் நம்மை சேவிக்கக்கூடிய ஆட்களையும் கர்த்தர் அந்த பூமியில நிச்சயமாய் எழுப்புவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 60 verse 12, உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 60:12 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் பொதுவான ஒரு தீர்க்கதரிசனத்தை ஆண்டவர் இங்கே எழுதுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே 12ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஜாதிகள் உன்னை சேவிப்பார்கள், ஜனங்கள் உன்னை வணங்குவார்கள், உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவரை முத்தம் செய்கிற, ஆண்டவர்கிட்ட நெருங்கி வருகிற, ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கிற ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு வசனத்தை, மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம அதே வசனங்களை நம்ம வாசிக்கும் போது திரும்ப ஒரு விஷயம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 27 verse 29, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன் சகோதரருக்கு நீ எஜமானனா இருப்பாய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேசத்திலே ஒரு உயர்வை இரண்டாவதா கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மூன்றாவது, குடும்பத்திலே கர்த்தர் உயர்வை ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உன் தாயின் சகோதரர்கள் இந்த வசனத்திலே விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமை, உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். கர்த்தருடைய நாமம் உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அவ்விதமாகவே யாக்கோபை கர்த்தர் ஆஸ்வதித்ததை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல இடங்கள்ல
ஆண்டவரை முத்தம் செய்த, ஆண்டவருக்கு நெருக்கமாயிருந்த, கர்த்தரை சேவித்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் விதமாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், தாவீதுடைய குடும்பத்தில் இளையவனாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் தாவீதை ராஜாவாக்கி அவருடைய சகோதரர்கள் அவரை சேவிக்கும்படி அல்லது அவருக்கு பின்பதாக அவர்களுக்கு கீழே வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். யோசேப்பை பார்க்கும்போது அவன் இளையவனாய் இருந்தும் தேவனை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டபடினால அவருடைய சகோதரர்கள் அவரை வணங்குகிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் என்ன? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை முத்தம் செய்கிற ஆட்களை ஆண்டவர் குடும்பத்திலேயே உயர்த்தி கனப்படுத்தி வைக்கிறார் என்பதில் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தகுதியின் அடிப்படையில் அல்ல, கர்த்தரை அறிகிற அடிப்படையில, கர்த்தரை சேவிக்கிற காரியங்கள்ல, கர்த்தரை ஆராதிக்கிற காரியங்கள்ல அதிகமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆண்டவர் அதன் அடிப்படையில நம்மை உயர்த்தி ஆஸ்வதித்து நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் சொல்லும் போது யோசேப்பு இவ்விதமாய் தன்னுடைய சொப்பனத்தை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம வாசிக்கிறோம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 37 verse 7 and 9. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். 5ஆம் வசனத்துல யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரருக்கு அறிவிக்கிறான். 7ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்திலும் 2 விதமான சொப்பனங்கள் மூலமாய் ஆண்டவர் தன்னுடைய சகோதரன் மத்தியில யோசேப்பை உயர்த்தி வைக்கிறதை இங்க நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தின்படியே பெரு நாட்கள்ல ஆண்டவர் அப்படியே அதை கிரியை செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் நம்முடைய தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனை நாம் ஆராதித்து ஆண்டவரை முற்றிலுமாய் நாம் அப்படியாய் வணங்கி ஆண்டவரை முத்தம் செய்யும் போது அப்படியே பாதங்களை நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை ஆராதனை செய்கிற வேளையில ஆண்டவர் நம்மையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால நிரப்பி ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் விதமான ஆசீர்வாதத்தை அவரை வணங்கி அவரை ஆராதித்து முத்தம் செய்கிற ஆட்களுக்கு தேவன் தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குறுகிய கால உயர்வு வேண்டுமென்றால் அது ஒன்றே ஒன்று, ஆண்டவரை முத்தம் செய்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவரை ஆராதித்து அவரை போற்றி அவரை மகிமைப்படுத்தி அவரை தொழுது கொண்டு சதா காலமும் அவருக்கு மகிமை உண்டாக நாம் அவருக்கு அப்படியாய் அவருக்கு ஜெயதுணிகளை ஏறெடுத்து அவரை ஆராதித்து பாடி துதித்து நம்முடைய வாழ்நாளில் அவரை உயர்த்தும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்தி நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இங்க இந்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று தன் சகோதரருக்கு அறிவித்தான். அந்த காரியங்கள் அப்படியே நடந்ததாய் நம்ம வாசிக்கிறோம். 49வது ஆதியாகமம் 49:8 புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 49 verse 8. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க யூதாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, யூதாவே, சகோதரால் புகழப்படுவனே நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் மேல் என்ன பண்ணுவாங்க? பணிவார்கள். கர்த்தரை ஆராதிக்கிறது துதிக்கிறதுக்கு இன்னொரு அடையாளமா யூதா என்றால் துதி என்று அர்த்தம். ஆண்டவரை துதித்து ஆராதித்து முத்தம் செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தருள்வார் என்பதற்கான இன்னொரு வேத ஆதாரத்தை நம்ம இங்க வேதத்தில் வாசிக்க முடியும். அநேக காரியங்கள் நம்மளால சொல்ல முடியும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் துதிக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட்டதில்லை. சகோதரால் புகழப்படுவது மாத்திரமல்ல, சகோதரர் மத்தியில உயர்த்தி ஆண்டவர் அப்படியாய் அவரை வெற்றி சிறக்க பண்ண உயர்ந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை குடும்பத்திலேயே ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நம்ம கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், அவங்க எப்படிப்பட்ட உயர்ந்த வேலைகள் இருந்தாலும் கர்த்தரை உயர்த்தும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை வணங்கும் போது, ஆராதிக்கும் போது, முத்தம் செய்யும் போது, கர்த்தரை மாத்திரம் நம்ம சேவித்து கனப்படுத்தும் போது ஆண்டவர் இப்படிப்பட்டமான கனத்தை நமக்கு தந்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் என்பதில் மாற்றமில்லை. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல 4வது ஒரு ஆசீர்வாதத்தை அதே இடத்துல சொல்லப்படுகிறது. புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 27 verse 29ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வாசிக்கலாம்.
உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டும் இருப்பார்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் இருப்பார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆசீர்வதிக்கிற கூட்டங்கள் பெருகிட்டே இருக்கும். உன்னை சபிக்கிறவர்கள் குன்றி போயிட்டே கொண்டே இருப்பார்கள் சொல்லி ஆண்டவர் இவ்விதமான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு தந்தார், ஈசாக்குக்கு தந்தார். ஈசாக்கு இப்பொழுது யாக்கோபுக்கு அதை தருகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஈசாக்கின் தேவனாகிய நம்முடைய தேவனை நாம் இவ்விதமாய் நம்ம ஆராதிக்கும் போது, வணங்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது, துதிக்கும் போது, அவரை முத்தம் செய்யும் போது, அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் போது ஆண்டவர் நான்காவதாய் தருகிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், உன்னை ஆசீர்வதிக்கிற ஜனங்கள் பெருகுவார்கள் அல்லது உன்னுடைய ஆசீர்வாதம் பெருகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இவ்விதமான ஒரு நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு துணையா இருக்கிறபடினால யார் யாரையோ போய் காலில் விழுந்து யார் யாரையோ உயர்த்தி இந்த உலகத்துல யார் யாரையோ ஜனங்க கனப்படுத்துறாங்க. ஆனா கனப்படுத்த வேண்டியவர், ஆராதிக்கப்படுகிறவரோ, உயர்த்தப்படுகிறவரோ, ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாகிய தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரை ஏற்ற நாட்கள்ல ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு அப்படியாய் அவர் அன்பு கூர்ந்து அவரை துதித்து ஆராதித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து அவருடைய வழியில நடக்கும் போது நிச்சயமாய் தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 3, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆஸ்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஆண்டவருடைய நான் உன்னை ஆஸ்வதிக்கிற கூட்டம் பெருகும், உன்னை சபிக்கிற ஜனங்கள் அந்த சாபங்கள் உனக்குள்ள இராதபடிக்கு நான் அவர்களை சபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாய் வைராக்கியமாய் ஒரு வாக்கு தத்தத்தை இந்த இடத்துல ஆண்டவர் தருகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஆபிரகாம், தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வாக்கு தத்தத்தை ஈசாக்கு தன்னுடைய மகனை ஆஸ்வதிக்கும் போது இவ்விதமாய் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது தேவனிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதமாய் காணப்படுகிறபடினால தேவாதி தேவனை நாம் முத்தம் செய்யும் போது, ஆராதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது, சேவிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவருக்கு மகிமை உண்டான காரியங்களை செய்யும் போது, அவரை கனப்படுத்துகிற காரியங்களை நம்ம பேசும்போது, அது அவருக்கு ஏற்றபடி நம்ம வாழும் போது கர்த்தர் நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால நம்மை நம்முடைய குடும்பங்களை நிரப்பி ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அதை தான் நம்ம 26ஆம் வசனத்துல நம்ம இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நான் ஒரு விஷயம் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 27 verse 26, ஆதியாகமம் 27-26. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். ஆண்டவருடைய நாம் 25ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அப்படின்னு சொல்லிட்டு நீ வேட்டையாடி கொண்டு வந்தை கொண்டு வான்னு சொன்னார். சாப்பிட்டாச்சு, இனி ஆசீர்வாதம் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு 26ஆம் வருஷத்துல, அப்பொழுது அவன் தகப்பனாக ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்ன பண்ணு, முத்தம் செய். கர்த்தருடைய நாம ஆண்டவரிடத்துல நெருங்கி வந்து, நிறைய பேர் ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனா தூரத்துல இருந்து ஆராதிக்கிறோம். அவருக்கு நமக்கும் சில கேப் இருக்குது, அவருக்கு நமக்கு இடையில வேற ஏதோ ஒரு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது மாதிரி இல்லாதபடி ஆண்டவருக்கும் நமக்கு எந்த ஒரு இடைவெளி இல்லாதபடி நெருங்கி வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக, ஆண்டவரை முத்தம் செய்கிறவர்களாக, ஆண்டவரை உயர்த்தவர்களாக காணப்படுகிற வேளையில நிச்சயமாய் ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து இந்த நாட்களிலும் நாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை காண முடியும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் நம்ம நிரப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நாம் ஒப்பு கொடுத்து இந்த வருஷத்தில் ஆண்டவர் பலுகி பெருகுவீர்கள் சொன்ன வார்த்தையின்படி பலுகி பெருகிறதுக்கான காரியங்களை நம்ம ஒன்றொன்றாய் செய்யும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பலுகி பெருகி நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மை ஆஸ்வதிக்கிற கூட்டங்கள் அதிகமாகும், அதன் மூலமாய் நம்முடைய ஆசீர்வாதங்களும் அதிகமாகும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படியாய் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்காக பல காரியங்களை நாங்கள் ஆண்டவரே அவனை வேட்டையாடி கொண்டு வந்தது போல பல முயற்சிகளை செய்து நாங்கள் பல காரியங்களை தியாகம் பண்ணது உண்மைதான். ஆனா இன்னும் நாங்கள் இடத்துல நெருங்கி வரும்படியாய் நீர் எதிர்பார்க்கிறீர். அது மாத்திரமல்ல, உம்மை முத்தம் செய்யும்படியாய் நீர் எதிர்பார்க்கிறீர். உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து
ஆண்டவரே வணங்கி உம்மை வாழ்த்தி உம்மை போற்றி உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாய் கர்த்தர் எங்களை விடுபத நன்மைகளால் நிரப்புகிறீர் என்பதில் சந்தேகமில்லை என்று நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றியப்பா. நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படி தாவே ஸ்தோத்திரம் ஐயா. பல பாடல் பிரயாசங்களை தேவனுக்காக படுகிற நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை முத்த செய்கிற காரியங்கள்ல நாங்கள் கவனமா இருந்து ஆண்டவரே நாங்கள் நெருங்கி வந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நெருங்கி நிற்கிற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நாங்கள் நெருக்கமாய் இடத்துல வந்து மிக அருகில வந்து உம்மோட இணைந்து உம்முடைய பாதத்துல ஆண்டவரே எங்களை தலையை தாழ்த்தி ஆண்டவரே வணங்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள, முத்தம் செய்ய, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, கனப்படுத்த ஆண்டவரை எங்களை ஒவ்வொருவருக்கும் இறக்க செய்ய. இது ஒரு நாள்ல நடைபெறுகிற காரியம் அல்லப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய், கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கிறவர்களாய் ஆண்டவரே, கர்த்தரை மற்றவர்களையும் அல்லப்பா, கர்த்தருக்கு மாத்திரம் கனம் மகிமை துதியை செலுத்துகிறவர்களாய், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய், கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய், கர்த்தரை ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுகிறவர்களாய் எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஜீவியங்கள், எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய செய்கைகள் காணப்படுகிற வேளையில நிச்சயமாய் ஆண்டவர் எங்களை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கிறீர். அதற்காய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த வசனத்தை கேட்கிற எங்களுக்குள்ள கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்னும் எங்களுக்கும் தேவனுக்குள்ள நெருக்கங்கள் அதிகமாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய நாம தொடர்ந்து மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்டில் நாங்கள் அதை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் இரக்கம் செய்யும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.